வெளிநாடுகளில் படிப்பை தொடர விரும்பும் மாணவர்கள் கல்வி நிறுவனங்களை எச்சரிக்கையுடன் தேர்ந்தெடுக்க வேண்டும் என ஆக்ஸ்போர்ட் இன்டர்நேஷனல் எஜுகேஷன் குரூப் நிர்வாக இயக்குனர் மோஹித் கம்பீர் தெரிவித்துள்ளார். சக்சஸ் பாயிண்ட் எஜுகேஷனல் கன்சல்டன்சி மற்றும் ஆக்ஸ்போர்ட் இன்டர்நேஷனல் எஜுகேஷன் குரூப் சார்பில் இங்கிலாந்தில் உயர்கல்வி படிப்பதற்கான பாத்வே திட்டம் குறித்த செய்தியாளர் சந்திப்பு சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்றது. அப்போது பேசிய ஆக்ஸ்போர்ட் இன்டர்நேஷனல் எஜுகேஷன் குரூப் நிர்வாக இயக்குனர் மோஹித் கம்பீர், இந்திய கல்வி முறையை அங்கீகரிக்காத ஐரோப்பிய கல்வி நிறுவனங்கள் கூட பாத்வே திட்டம் மூலம் வழங்கப்படும் பயிற்சியை அங்கீகரித்திருப்பதாக குறிப்பிட்டார். பாத்வே திட்டத்தில் பயிற்சி பெற்ற பின் மாணவர்கள் தாங்கள் விரும்பும் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை தொடரலாம் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய சக்சஸ் பாயிண்ட் சிஇஓ ராஜதுரை, பாத்வே திட்டத்தின் மூலம் இந்தியாவில் இருந்து 2000 முதல் 3000 பேர் வரை வெளிநாடுகளுக்கு படிக்க செல்கிறார்கள் என்று குறிப்பிட்டார். ஆக்ஸ்போர்ட் இன்டர்நேஷனல்ங்கிறது வேர்ல்ட் ஃபுல்லாக இருக்கிற ஒரு கம்பெனி, எஜுகேஷன் குரூப் கம்பெனி. அந்த கம்பெனி என்னென்னா மெயின்லி ஃபோக்கஸிங் ஆன் பாத்வே ப்ரோக்ராமுக்கு ஆக்ஸ்போர்ட் குரூப் பண்ணுறாங்க. இப்போ இந்தியாவிலேருந்து வருஷம் ஒரு 2000 + 3000+ ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவிலேருந்து போயிட்டுருக்காங்க இந்த கோர்ஸுக்காக. இப்போ என்னன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் அந்த எலிஜிபிலிட்டி இருந்தால் டேரெக்டாக மாஸ்டர் டிகிரி போயிடுவாங்க. ஒரு சிலர் அந்த எலிஜிபிலிட்டி இல்லாதவங்களுக்கு பாத்வே மூலியம் போவாங்க. எலிஜிபிலிட்டி இல்லைன்னா இப்போ அவங்க கொஞ்சம் படிக்க ஸ்ட்ரகிளாக இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாத்வேக்குள்ளே போய் ஒரு 1 இயர் படிச்சுட்டு மறுபடியும் அந்த மாஸ்டர் டிகிரிக்கு அவங்க போவாங்க. உங்களுக்கு யூனிவர்சிட்டியிலேருந்து ஃபுல் சப்போர்ட் கிடைக்குமா? எனி டைம் அவங்க என்னன்னா அந்த காலேஜில் போய் யூனிவர்சிட்டியில் போய் எந்த ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலும் அவங்க கேட்டுக்கலாம். யூனிவர்சிட்டியில் இருக்க அந்த தனி டெஸ்க் இருக்குது, அந்த டெஸ்க்கை உங்களுக்கு எல்லா உதவியும் அவங்களுக்கு தேவைப்பட்ட ஹெல்ப் எல்லாமே பண்ணி கொடுக்கும்.